கிருஷ்ணா தசாவதார பாடல் குழந்தைகள் பாடுவாங்க. विक्रमणे बलिम् अद्भुत वामन नीरजनित जन पावन वामन रूपा जय जगदीश हरे क्षत्रियरोधिरमये जगद भगद पापं स्नपयसि पयसि शमित भवतापं केशवधृत भृगुपति रूप जय जगदीश हरे जगदीश हरे जय जगदीश हरे दर्शिधिक्षुरणे दिक्पति कमनीयं दशमुखमौलिबलिरमणीयं केशवधृत राम शरीर जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे वह शिवपुषि विसदेवसनं जलदाभं हलहति भीतिमिलितयनूपं केशवधृत हलधर रूप जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे निन्दसि यज्ञविधेरः श्रुतिजातं सदय हृदय दर्शित पशुघातं केशवधृत भूत शरीरा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे लेचनि विहनिदने कलयसि गरवालं धूमकेतुमिव किंमतिकालं केशवधृत कल्कि शरीरा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे
நன்றி, மிக்க நன்றி. இன்னைக்கு பலராமர், பகவான் பலராமர் அவதரித்த திருநாள். அதனால பலராம் பூர்ணிமா அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு பலராமருடைய லீலைகள் பற்றி நாம பார்ப்போம். அவர் என்னென்ன லீலைகள் பண்ணார் அப்படின்னு பார்ப்போம். பலராமர் யாரு, அவருடைய லீலைகள் என்ன, அதெல்லாம் விவரமா இன்னைக்கு பார்க்கலாம். தசாவதார பாடல்ல பலராமர் 8வது அவதாரமாக சொல்லப்படுறார். கிருஷ்ணர் அவதாரம் கிடையாது. பலராமர் கிருஷ்ணர்ல இருந்து வந்த முதல் கிரிவாங்கம். அதனால அவரை வக சிவ புஷ்டி விஷதே வசனம் ஜலதாபம் அலஹதி வீதி மிலித யமுனாபம் கேசவத்ருதா ஹலதர ரூபா ஜய ஜகதீஷ ஹரே ஜய ஜகதீஷ ஹரே ஜய ஜகதீஷ ஹரே அப்படின்ட்டு தசாவதார பாடல்ல ஜெயதேவ கோஸ்வாமி அவரை புகழ்ந்து பாடுறார். பகவான் பலராமர் வெண்மை நிறமானவர், நீல நிறமான பட்டாடையை உடுத்தி கொண்டிருப்பவர். அவர் கையில கலப்பை இருக்கும். அவர் பகவான் இந்த உலகத்துல நல்ல பகவான் நன்மையை புரிவதற்காக இந்த மாதிரி அவதாரம் எடுத்து பகவான் பலராமர் வந்திருக்கிறார். அவர் யமுனையினுடைய நீல நிறம் மாதிரி ஆடையை உடுத்தி இருக்கிறாரு. ஆனா அந்த யமுனையை பகவான் பலராமரிடம் பயந்தவள், அப்படிப்பட்ட பகவானை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய ஜெகதீஷரே ஜெய ஜெகதீஷரேன்னு சொல்லிட்டு ஜெயதேவ் கோஸ்வாமி பாடுறார். பலராமர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், பலராமரும் முழுமுதற் கடவுள். பலராமரை வெள்ளை கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணரை கருப்பு பலராமர்னு சொல்லுவாங்க ஆச்சாரியர்கள். கிருஷ்ணரை வெள்ளை பலராமர்னும், பலராமரை வெள்ளை கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் வேற்றுமை இல்லை. பகவான் பல வடிவங்களில் பல பல நிலைகளில் பக்தர்களை காக்கணும் ரட்சிக்கணும்ன்றதுக்காக அவர் விரிவடைகிறார், பல லீலைகளை புரிகிறார். கிருஷ்ணர் தான் ஆதி. பலராமர் அவர்கிட்ட சேவை பகவான், சேவை வாங்கும் பகவான் கிருஷ்ணர், சேவை செய்யும் பகவான் பலராமர். பலராமர் அப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்தவர், நமக்கெல்லாம் ஆன்மீக சக்தியை கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம். அவர் எப்படி இந்த உலகத்துல வந்ததை பார்ப்போம். அவர் எப்போதும் நிரந்தரமாக கோலோக விருந்தாவனத்துல ஆன்மீக உலகத்துல இருக்கிறார். ஆனா இந்த உலகத்துல லீலை புரியும் போது எப்படி வந்தாருன்னு பார்ப்போம். கம்சன் எல்லாருக்கும் இந்த கதையை சுருக்கமா தான் நான் சொல்ல போறேன், ஏன்னா இது பெருசு இல்லையா. கம்சன் தேவகி வசுதேவரை சிறைபிடிச்சு வைக்கிறான். அவர்களுக்கு பிறக்க போற 8வது குழந்தை தன்னை கொல்ல போதுன்ற ஒரு பயத்துல. அதன் மூலமாக முதல்ல பிறந்த 6 குழந்தைகளை, 8வது குழந்தை தான் கொல்ல போகுது, ஆனா முதல் 6 குழந்தைகளை அவன் கொன்னுடுறான். அவன் கொடூரமானவன். 7வது குழந்தை ஆதிசேஷனாகிய பலராமர், அவரை கொல்ல முடியாது. பகவான் என்ன ஏற்பாடு பண்றாருன்னா, இத ஒரு மாயமா பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு யோக மாயையை அழைக்கிறார். அழைத்து பலராமரை தேவகியின் கர்ப்பத்தில் இருந்து பிருந்தாவனத்துல இருக்கும் ரோஹிணி வசுதேவருடைய பல மனைவிகளில் ஒரு மனைவி. அவர்களை பாதுகாப்பா வைக்கணும்னு இருக்கணும்ன்றதுக்காக அவர்களை முன்கூட்டியே யசோதை நந்த மகாராஜருடைய பொறுப்புல அனுப்பிடுறார். அதனால ரோஹிணி அங்க இருக்கிறாங்க. தேவகியினுடைய கர்ப்பத்துல இருந்து பலராமர் ரோஹிணியினுடைய
கர்ப்பத்துல நுழைஞ்சிடுறார். அதனால ரோஹிணிக்கு மகா பாக்கியம் கிடைக்குது. ரோஹிணி பாடும்போது நம்ம எல்லாம் பலராமரை புகழ்ந்து பாடும்போது ரோஹிணி நந்தன ஜெய பலராம், ரோஹிணி நந்தன ஜெய பலராம் அப்படின்னு பாடுறோம். அதனால அந்த தாய் ரோஹிணிக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அவ பிருந்தாவனத்துல யசோதையினோட இருக்கும்போது அவளுக்கு திடீர்னு அவ கர்ப்பம் ஆகுறான்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தது. ஆனா அவ கர்ப்பம் தரித்தப்ப அந்த பிருந்தாவனமே ஒரு ஆன்மீகமயமான ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு யாருக்குமே இந்த எண்ணம் வரல, இவ எப்படி கர்ப்பம் தடுத்தான்ற எண்ணமே வரல. ஏன்னா அது புனிதமான நிகழ்வு. அதனால யாருக்கும் எதுலையுமே சந்தேகம் வரல, ஒரு ஒரு கேள்வியே எழவில்லை. அவளுடைய உடல்ல ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் அவள் ரொம்பவே தேஜஸா ரொம்ப ஒளிர தொடங்கி விட்டாள். அதனால இங்க வயிற்றில் வரப்போறது சாட்சாத் பகவான் தான் அப்படின்ற ஒரு ஆனந்தமயமான சூழ்நிலை பிருந்தாவனத்துல நிலவிச்சு. அதனால அந்த கேள்வியே எழல, இது பகவானுடைய ஏற்பாடுன்ட்டு எல்லா பக்தர்களுடைய மனசிலும் தெளிவாக தெரிந்தது. அங்கு பகவான் பலராமர் அவதரித்தப்ப அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் அவதரிக்கிறார். அப்ப அங்க அவர்களுக்கு பெயர் சூட்டும் நந்த மகாராஜர் எந்த ஒரு குறையும் வைக்கல. தன்னுடைய நண்பனுடைய மனைவி அங்க பிள்ளை பேர் பெற்றப்ப அவளுக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நல்லா செய்யறார். அப்ப அந்த பெயர் சூட்டும் விழாவுல கர்ப்பமுனிவர் பலராமருக்கு குழந்தைக்கு பார்த்த உடனே தெரியுது அவருக்கு இது கடவுள் தான் அப்படின்ற. அவருக்கு பெயர் ராமர்னு வச்சார். ராமர் என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் இன்பத்தை கொடுப்பவர்னு அர்த்தம். ஹரே கிருஷ்ணா, ஐ எம் இன் கிளாஸ். எல்லாருக்கும் இன்பத்தை கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம். பல அப்படின்னா மிகவும் வலிமையானவர். அவர் வலிமையானவர் அப்படின்றதுனால பலராமர்னு பெயர் சூட்டினார். பலராமர் கிருஷ்ணருடைய எல்லா லீலைகளையும் இருப்பார். பலராமர் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்றதுக்கே இல்லை. பகவானுக்கு சேவை புரியணும்ட்டு அவர் வரார். அதனால பலராமருடைய எண்ணம் என்னன்னா எப்போதும் பகவானுக்கு சேவை செய்யணும். அவரை பார்த்து நம்ம அதை கத்துக்கணும்ன்றதுக்காக பகவானே சேவை புரியும் பகவானாக வர்றாரு. இவரை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னும் போது கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், பலராமர் அவர்கிட்ட இருந்து வந்தவர். அவரிடம் இருந்துதான் பலராமர் கிட்ட இருந்துதான் எல்லா அவதாரங்களும் வராங்க. முதல்ல ஒரு தீபம் ஏற்றுறோம், அதே மாதிரி இன்னொரு தீபம் ஏற்றுறோம். அதுதான் பிரம்ம சமித்தை என்ன சொல்லுதுன்னா தீபார்ச்சர் ஏவகி தசராந்தம் அபிபேத்திய தீபாயத்தே விபுத்தேத்து சமான தர்மா யதாத்ருத் ஏவகி ச விஷ்ணு தயா விபாதி கோவிந்தம் ஆதி புருஷம் சமகம் பஜாமி. ஒரு தீபத்துல இருந்து இன்னொரு தீபம் ஏத்தனோம்னா அதே மாதிரி ஒரு தீபத்தை நீங்க ஏற்றும் போது அந்த முதல் தீபத்துக்கும் அடுத்து வர தீபத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அதே போலதான் பலராமரும் கிருஷ்ணரும். பலராமர் குரு தத்துவத்தை பிரதிநிதிப்பவர், அவர்தான் ஆதி குரு. அதனால அவர் சில நேரங்கள்ல இப்ப பலராமருடைய லீலைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையானவராக இருப்பார். நம்ம பார்க்கதான் போறோம். அவர் எப்படி ஏன் கடுமையானவராக இருக்கிறார்? பலமானவர் கடுமையானவர் ஏன் அப்படி இருக்கிறார்னா பகவான் கண்டிப்பாக இருப்பதன் மூலம் தவறுகளை நிறுத்துகிறார். இன்னும் தவறு பண்ணாம அந்த அசுரர்களையும் தவறு செய்பவர்களையும் நிறுத்துகிறார். அது அவருடைய காரணமில்லாத கருணையை தான் காட்டுது. அதனால என்னடா அது பலராமர் எல்லாரையும் போட்டு போட்டு தள்ளுறாரே அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அது எப்படின்னா ஒரு தந்தை மகனை கண்டிப்பது போல பலராமர் தவறுகள் செய்பவர்களை கண்டிக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. பிருந்தாவன லீலையில இனிமையான லீலைகள்லாம் பலராமர் இருப்பார். கிருஷ்ணர் பலராமர் இல்லாம எங்க கிருஷ்ணர்? அதனால கிருஷ்ண பலராமர் இருவரும் எல்லா சந்தோஷமா அந்த பிருந்தாவனத்துல லீலைகள் புரிந்து வந்ததெல்லாம் நம்ம பார்ப்போம். வெண்ணெய் திருடுறதுல இருந்து இங்க ஓடுறது அங்க ஓடுறது, மாடுகளை மேய்ப்பது,
எல்லாத்துலயும். கிருஷ்ணரும் பலராமரும் இந்த உலகத்துக்கு வந்து முக்கியமா சில விஷயங்கள்லாம் மனிதர்களுக்கு சொல்லித்தராங்க. என்ன சொல்லித்தராங்கன்னா, கிருஷ்ணர் வந்து மாடுகளை காப்பாற்றுவதன் மூலம் பசு பராமரிப்பு மனித சமுதாயத்துக்கு மிக மிக முக்கியமானதுன்னு சொல்றாரு. பயிர் தொழிலை செய்ய வேண்டும்ட்டு கையில கலப்பைய வச்சுக்கிட்டு பயிர் தொழில் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு பலராமர் காட்டுறார். இந்த ரெண்டுத்த மட்டும் சிறப்பாக மனித சமுதாயம் செய்தால் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம். நமக்கு வாழ்க்கையில எதுங்க முக்கியம்? பிளாஸ்டிக், தொழிற்சாலைகள், இங்க அங்க ஓடுறது, கேளிக்கைகள், இந்த மாதிரி எல்லாம் முக்கியமா நமக்கு வந்து பசுக்கள், பாலும் தானியமும் பழங்களும் இருந்தா மனிதனுக்கு வாழ்வின் ஆதாரம் வந்து கிடைச்சிருது. அதனாலதான் பயிர் தொழில், விவசாயம், பசு பராமரிப்பு ரொம்ப 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 முக்கியமானது. ஆனா மக்கள், நம்ம எல்லாருமே பொதுவாகவே நவீன சமுதாயம் இதை ரெண்டுத்தையும் மறந்துடுச்சு. அதனாலதான் அவ்வளவு கஷ்டப்படுறோம். குடிக்க கூட தூய்மையான தண்ணீர் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் வந்து எதுக்கு முக்கியத்துவம் தரணுமோ அதை தராம விட்டுட்டோம். ஆனா பாருங்க, நாம் நம்முடைய முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் எது முக்கியமான வாழ்ந்து காமிக்கிறார். அவருடைய லீலைகள்ல நாம எதுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத காட்டுறார். அதனால இளம் சமுதாயத்தினர் பசு பராமரிப்புக்கும் இயற்கை விவசாயத்திற்கும் முக்கியத்துவம் தர வேண்டும். இப்ப இந்த பாகவதத்தினுடைய ஆரம்பத்திலேயே பகவான பலராமரை புகழ்ந்து முனிவர்களும் பக்தர்களும் சொல்றாங்க. இவர் வந்து நம்முடைய மனித சமுதாயத்தினுடைய நன்மைக்காக சாதாரண மனிதர்கள் மாதிரி வந்து அசாதாரணமான விஷயங்களை செய்யறாங்களே, இவர்களுடைய கருணையை என்னவென்று சொல்வதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே வந்து நைமிசாரண்யத்துல முனிவர்கள் புகழ்ந்து பாடுறாங்க. அதன்படி பலராமர் எப்போதும் கிருஷ்ணரோடவே இருந்து, ஆனா அண்ணனாக இருக்கிறார். அண்ணனாக இருந்து பல லீலைகளை புரிகிறார்கள். அதுல முதல்ல பலராமர் வந்து கொன்ற அசுரன் பேர் வந்து தேனுகாசுரன். ஒரு முறை கிருஷ்ணர் மற்றும் இடை சிறுவர்கள்லாம் சேர்ந்து காட்டுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு போறது வழக்கம், இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒரு முறை இந்த இடை சிறுவர்களுக்கெல்லாம், அந்த கோப்பர்களுக்கெல்லாம் அந்த பழத்தை கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. அது அங்க வந்து ஒரு கால வனம் அப்படின்னு ஒரு வனம் இருக்கு. அந்த வனத்துல நிறைய பழங்கள் இருக்கு. அந்த பழங்கள்லாம் பறிச்சு சாப்பிடலாமே, இவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபர்களோட எல்லாம் கிருஷ்ணர் பலராமர் எல்லாரும் அந்த வனத்துக்கு போறாங்க. ஆனா அந்த வனத்தை ஒரு கழுதை அசுரன், தேனுகாசுரன் சொல்லுவாங்க, கழுதை அசுரன் வந்து பாதுகாத்து வரான். இவர் இந்த குழந்தைகள்லாம் அங்க வந்த உடனே அவனுக்கு வந்து தெரிஞ்சு போயிட்டு முதல்ல வந்து பலராமரை தான் அந்த கழுதை அசுரன் காக்குறான். கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் இந்த அசுரர்கள்லாம் இந்த பொம்மைங்க மாதிரி, குழந்தைங்க பொம்மையை உடச்சு போடுற மாதிரி உடச்சு தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி தேனிகாசுரன் அவனோட இருந்த நிறைய கழுதை அசுரன்கள் எல்லாம் குழந்தைங்க பொம்மையை உடச்சு தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுறாங்க, தூக்கி போட்டு கொள்கிறார்கள். அது வந்து முதல்ல பலராமர் கொள்கின்ற முதல் அசுரன் தேனிகாசுரன். அதுக்கப்புறம் கோப சிறுவர்களுக்கெல்லாம் பனம்பழத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த இதே மாதிரி இன்னொரு நாள் வந்து இந்த சிறுவர்கள்லாம் விளையாடுவாங்க. எப்படி விளையாடுவாங்கன்னா, இந்த கையை பிடிச்சி இழுத்து விளையாடுற விளையாட்டு. அந்த விளையாட்டுல கிருஷ்ணர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம், பலராமர் அவருடைய நண்பர்கள்லாம் ஒரு பக்கம் இழுப்பாங்க. யார் வந்து இழுக்கப்படுகிறார்களோ, யார் தோற்று விடுகிறார்களோ அவர்கள், யார் வெற்றி பெற்றார்களோ அவர்களை தங்களுடைய தோள்கள்ல சுமந்து கொண்டு போனோம். இந்த குதிரை மாதிரி அவங்க குதிரை ஆயிடுவாங்க. அப்போ இந்த விளையாட்டுல ஒரு அசுரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் பேர் பிரலம்பாசுரன். அந்த பிரலம்பாசுரன் வந்து கிருஷ்ணருடைய பக்கத்துல சேர்ந்துக்கிறாங்க. எல்லா கிருஷ்ணருக்கும் பலராமருக்கு தெரியும், அவன் வந்து ஒரு இடை சிறுவன் மாதிரியே வந்து ஏமாத்துறான். மற்ற கோபர்களுக்கு எல்லாம் தெரியாது. எந்த ஒரு அசுரன் வந்தாலும் இந்த கோப சிறுவர்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது. கிருஷ்ணரும் பலராமரும் இருக்கிறாங்க, நம்ம சந்தோஷமா இருக்கும், அவ்வளவுதான் தெரியும். அப்போ பலராமர் பக்கம் வந்து வெற்றி பெறுகிறார்கள். அப்ப இந்த பிரலம்பாசுரன் யார குறி வைக்கிறாங்க? பலராமரை குறி வைக்கிறான். ஏன்னா இவரும் சக்தி வாய்ந்தவர்னு தெரியும். அதனால பிரலம்பாசுரன் வந்து நான் பலராமரை தூக்குறேன்னு தூக்க ஆரம்பிக்கிறான்.
பலராமருக்கு தெரியும் இவன் வந்து அசுரன் சொல்லிட்டு. அவன் வந்து என்ன பண்றான், மற்ற சிறுவர்கள் இருக்கிற இடத்தை விட்டு தள்ளி 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 ஒரு நடு காட்டுக்கு வந்துடுறான். அப்ப அவன் அந்த மாதிரி பிரிஞ்சு வர்றதை பார்த்த உடனே பலராமர் என்ன பண்றார், தன்னுடைய எடையை அதிகரிக்கிறார், ரொம்ப அதிகமாக்குறார். ரொம்ப ரொம்ப அதிகமாக்கணும்னு பிரலம்பாசுரனால தாங்க முடியல. அவனுடைய அசுர வடிவை எடுக்கிறான். அசுர வடிவை எடுக்கும்போது பலராமர் அவனை வந்து ஒரு மிக எளிதாக அவனை வந்து அந்த குஸ்தி சண்டை போட்டு அவனை பிரலம்பாசுரனை வதம் செய்கிறார். அதுக்கப்புறம் வளர்றாங்க. நிறைய லீலைகள் வந்து கிருஷ்ண பலராம் அவனுடைய இளமை பருவத்துல ஏகப்பட்ட லீலைகள் இருக்கு. கிருஷ்ணா புக்ல வந்து பிரபுபாதர் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு வந்து ஒரே ஒரு இனிமையான லீலை மட்டும் சொல்றேன். பலராமருக்கு வந்து கிருஷ்ணர் பண்ற எல்லாமே தெரியும், அதை பார்ப்பார். ஒரு முறை இது நீங்க பார்த்திருப்பீங்க, கிருஷ்ணர் வந்து கோவர்தன லீலை புரிகிறார். கோவர்தன லீலை வந்து ஒரு இனிமையான லீலை. ஒரு பக்கம் அங்க இந்திரனை கண்டிக்கிறார் பகவான், ஒரு பக்கம் அங்க கோகுலத்துல இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா அந்த 7 நாளும் கிருஷ்ணரோட இருக்கிறாங்க. கோபிகள், கோப்பர்கள், கிருஷ்ணருடைய தோழிகள், அதான் முக்கியம். அப்ப எல்லாரும் அங்க வந்து கோவர்தனுக்குள்ள இருக்கிறாங்க. கிருஷ்ணர் தூக்கிட்டு நிக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அம்மா அப்பா எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா நைஸா அப்படியே ஒரு ஓரக்கண்ணால அவருக்கு வேண்டிய அந்த கோபிகளை எல்லாம் பாக்குறாரு. அவர் பாக்குறத பலராமர் பார்த்துடுறாரு. ஓஹோ, நீ உன்னுடைய கோபிகள் எல்லாம் பாக்குறியான்னு அப்படி பாக்குறாரு பாருங்க. அதுல கிருஷ்ணருக்கு வெக்கம் வந்துருது. அதனால என்ன ஆச்சு, அவர் கோவர்தனை தூக்குறவரு கொஞ்சம் இப்படி எப்படி ஆட ஆரம்பிச்சுட்டாரு. ஆட ஆரம்பிச்ச உடனே மற்ற கோபர்கள், பெரிய நந்த மகாராஜருடைய சகாக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, ஐயோ குழந்தை தூக்குறானே, என்னவோ ஆயிடுச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முந்து கொடுக்கறதுக்கு அவன் கோல் குச்சி எல்லாம் வச்சு கோவர்தனை தாங்க முடியுமா? அவங்களுக்கு பாவம் அது வந்து நாங்க காப்பாத்துறோம், அப்படி பகவானுக்கு சேவை செய்யறோன்ற ஒரு பாவத்துல வந்து எல்லாரும் நிக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் இது என்ன நடந்ததுன்னு தெரியும். கிருஷ்ணர் வெட்கப்படுறார். அதே போல இன்னொரு லீலையில பலராமர் எப்பவுமே சேவை பண்ணுவார். கிருஷ்ணருக்கு நான் பாதுகாப்பா இருக்கணும், கிருஷ்ணர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்ன்ற இது தெரியும் பலராமருக்கு. ஆனா அவருடைய பாவம் வந்து கிருஷ்ணரை எப்போதும் நான் பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பலராமருக்கு இருக்கும். அதனால காட்டுக்கு போகும்போது எப்போதும் கூட போவார். எப்போதும் கூட போய் அவருக்கு வந்து ஒத்துழைப்பா இருப்பார். ஒரு முறை வந்து என்னாச்சு, பலராமர் வந்து ரொம்ப களைத்து போய்விட்டார். அப்ப கிருஷ்ணர் வந்து அவருக்கு வந்து பாதம் பிடிச்சு விடுறார். இந்த மாதிரி இனிமையாக நிறைய லீலைகள் நடக்கும். ஒரு முறை வந்து பலராமர் வரமாட்டார், காட்டுக்கு வந்து வரல. அப்ப அந்த வராத அன்றுதான் கிருஷ்ணர் வந்து எல்லா கோபர்களோட சேர்ந்து அவங்க கொண்டாந்த சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுறாரு. அவர்கள் தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடுறது, இவர்கள் தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடுறது. இத வந்து மேல இருந்து பிரம்மா பார்த்தார். இது என்னடாது, பகவான்னு சொல்றாங்க, இந்த பகவான் வந்து இப்படி பண்றாரு, எச்செல்லாம் சாப்பிடுறாரு அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வந்துருது. சந்தேகம் வந்த உடனே இதுதான் தேவி தேவர்களா இருக்கிறதுனுடைய ஆபத்து. ஏன்னா தேவி தேவர்களுக்கு அசாதாரணமான சக்தியை பகவான் அருளி இருக்கிறார். அதுல மதிமயக்கமும் கூட வந்துடும். அப்ப அவர் படைக்கும் கடவுள், அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு, இவர் எப்படி பகவான் ஆக முடியும் அப்படின்ட்டு. அதுல பெரிய தப்பு பண்றார். வந்து அந்த கோப சிறுவர்களையும் அன்னைக்குன்னு பார்த்து அவர்கள் வந்து வளர்ந்த கன்றுகளை நல்ல, அதாவது சின்ன கண்ணுக்குட்டி இல்ல, வளர்ந்த கன்றுக்குட்டிகளை மேய்ச்சின்னு வந்துறான் அன்னைக்குன்னு பார்த்து. அந்த கன்றுக்குட்டிகளையும் கோபர்களையும் கடத்தி கொண்டு சென்று விடுகிறார் பிரம்மா. அவருக்கு வந்து அது 1 மணி நேரம், அது பூலோகத்துல 1 நாள். இது நடந்த உடனே கிருஷ்ணர் பார்த்தார், இவர் என்ன சோதிக்கிறார் அப்படின்னு புரிஞ்சிடுச்சு. இனி அவரை நம்ம சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், எல்லா கோபர்களாகவும் எல்லா கன்றுக்குட்டிகளாகவும் கிருஷ்ணரே மாறிடுறார். அந்த 1 வருட காலம் கோகுலத்துல
ஆனந்தமோ ஆனந்தம். ஏன்னா எல்லா கோபிகளும் வளர்ந்த கோபிகள்லாம் யசோதை கிருஷ்ணரை அனுபவிக்கிற மாதிரி நாமளும் அனுபவிக்கணும், நமக்கும் கிருஷ்ணர் குழந்தையா இருந்தா எப்படி இருக்கும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசையை நிறைவேற்றணும் இல்லையா பகவான். பிரம்மானுடைய லீலையினால பிரம்ம விமோகன லீலை, இந்த லீலையில அதை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிருஷ்ணர் தான். எல்லா கோபுரங்களும் கிருஷ்ணர், எல்லா கன்று குட்டிகளும் கிருஷ்ணர். அப்ப அது அந்த லீலை முடிகிற நேரம், ஒரு வருஷம் அப்படியே ஓடுது காலம். முடிகிற நேரத்துல காட்டுக்கு வராங்க. அப்ப வந்து பலராமர் பாக்குறாரு, இது என்ன, இந்த பசுக்கள்லாம் வந்து சின்ன கண்ணுக்குட்டிக்கு தானே பால் தரணும், இந்த வளர்ந்த கண்ணுக்குட்டிங்களுக்கு எல்லாம் பால் கொடுக்குறீங்களா? ஏன்னா அதுங்களை பார்த்த உடனே அது கிருஷ்ணரை பார்த்த உடனே அந்த பால் வந்து நிறைய சுரக்குது. அப்புறம் பாக்குறாரு பலராம், ஓஹோ கிருஷ்ணரே எல்லா இடத்துலயும் இருக்கிறத அவர் அறிந்து கொள்கிறார். இந்த சமயத்துலதான் கோபிகளுக்கும் கோபர்களுக்கும் திருமணம் நடக்குது. அதன் பிரகாரம் எல்லா கோபிகளையும் கிருஷ்ணர் தான் திருமணம் செய்து கொண்டார். எல்லா கோபிகளுடைய கணவர் வந்து கிருஷ்ணர் தான். இது வந்து ஆச்சாரியர்கள் எழுதுறது. அந்த மாதிரி பலராமருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச போது, அதுக்கப்புறம் பிரம்மா வந்து தன்னுடைய தவறை உணர்கிறார். தவறை உணர்ந்துதான் அப்புறமா வந்து மன்னிப்பு கேட்டு அப்புறம் பகவான் வந்து கோவிந்தம் ஆதிபக்ஷம் தமகம் பஜாமி, கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் மூலம், ஈஸ்வர பரமா கிருஷ்ணக சச்சிதானந்த விக்கிரக அநாதி ஆதி கோவிந்த சர்வ காரண காரணம்ன்றத புரிஞ்சு அவர் பிரம்ம சமிதை பாடுறார். பகவானிடம் மன்னிப்பு கேட்கிறார். இந்த தவறு மேலும் வராமல் இருக்கிறதுக்கு நான் எப்போதும் பணிவாக இருக்க வேண்டும் என்று வேண்டார். அதாவது இந்த லீலை வந்து பலராமருக்கு தெரிகிறது. தெரிஞ்சு அவர் புரிஞ்சுக்கிறார், ஓ கிருஷ்ணர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி. அப்படியாக இருக்கிறதுல அப்புறம் வந்து பலராமர் கிருஷ்ண பலராமர் வளர்கிறார்கள். வளர்ந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணருக்கு கோபிகள் மாதிரி பலராமருக்கும் கோபிகள் உண்டு. ஒரு முறை அவர் அவருடைய கோபிகளோட இருக்கிறார் ரைவத்த மலை அப்படின்ற ஒரு இடத்துல. இந்த ரைவத்த மலையில இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை கொல்றார். ரைவத்த மலைக்கு வந்து வரார். அவரும் அப்பெல்லாம் கிருஷ்ண பலராம் வந்து துவாரகைக்கு போயிடுறாங்க. கம்சவதம் ஆயிடுது. எல்லாம் கம்சன் அந்த மல்யுத்த வீரர்கள்லாம் கிருஷ்ண பலராம் கொள்கிறார்கள். எல்லா நிலையும் முடிஞ்சு அவங்க துவாரகை போயிடுறாங்க. துவாரகையில இருந்து அவர் ரைவத்த மலைக்கு வரார். அங்க வந்து அவருடைய ராணிகளோட கோபிகளோட அவர் இருக்கிறார். இருக்கும்போது இந்த லீலையை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு நரகாசுரனுக்கு ஒரு நண்பன் இருக்கிறான். அவன் பேரு திவிதா அப்படின்னு பேர். கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்னதுனால இந்த குரங்கு வந்து கொரில்லா குரங்கு, மனித குரங்கு. இந்த குரங்கு பேர் வந்து திவிதா. இந்த திவிதா குரங்கு என்ன பண்ணுது, நரகாசுரனை கொண்டுட்டாங்களே இவங்க, அதனால பலராமனுடைய லீலையில அசிங்கம் பண்றதுக்கு வருது. அது வந்து என்ன பண்ணும், அசிங்கம் பண்ணும்போது இந்த மலை மூத்திரம் எல்லாம் பண்றது, அப்புறம் கிண்டல் பண்றது, வேணும்னே சிரிக்கிறது, இதெல்லாம் பண்றான் அந்த கொரில்லா, இந்த திவிதா. பலராம் பார்த்தார், பொறுமையே போயிடுச்சு. வந்து ஒரே குத்து, அந்த திவிதாவுக்கு ஒரே குத்து தாங்க. அதுல அப்படியே கீழே விழுந்து அவன் வந்து ரத்தம் கட்டி சாவறான். பொறாமையினுடைய சின்னமாக இந்த திவிதா கொரில்லா இருந்ததுனால பகவானால அதை பொறுத்துக்க முடியாம அதை வந்து கொன்று விடுகிறார். அடுத்து பலராமர் வந்து கொன்ன ஒரு அசுரன் யாருன்னு பாத்தீங்கன்னா பல்வலா அப்படின்னு ஒரு அசுரன். இந்த பல்வலான்ற அசுரன் வந்து என்ன பண்ணுவான்னா, நைமிசாரண்யத்துல முனிவர்கள்லாம் யஜ்யம் தவம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க போய் அவர்களை தொல்லை பண்றது, அதான் அவங்களுக்கு வேலை. அந்த முனிவர்கள்லாம் வேண்டுகோள் விடுத்தாங்க பலராமருக்கு, தயவு செய்து நீங்க வந்து எங்களை காப்பாத்துங்க, இந்த அசுரனை கிட்ட இருந்து அடிக்கடி வந்து மலமூத்திரம் கழிக்கிறான், எங்க யஜ்யம் பண்றோமோ அங்க இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ பலராமர் அங்க போறார். அங்க போய் கதை கலப்பை ரெண்டும் வச்சு அவனை தாக்கி, அந்த பல்வலாவை தாக்கி அவனை கொன்று அந்த முனிவர்களுக்கு அமைதியை கொடுக்கிறார். அடுத்து பலராமருக்கும் திருமணம் நடக்குது. கிருஷ்ணருக்கு வந்து ருக்மிணியோட திருமணம் நடந்த மாதிரி பலராமருக்கும் வந்து ரேவதியுடன் திருமணம் நடக்குது.
ரேவதி வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சத்தியுகத்துல அவருடைய அப்பா பேர் வந்து ரேவதியினுடைய அப்பா பேரு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அவர் பேர் ரைவத்தா. அவர் பேர் ரேவதி அப்பா பேர் ரைவத்தர். இந்த ரைவத்தர் வந்து பெரிய மன்னன், அழகான பெண் இருக்கிறார். அவளுக்கு அந்த உலகம் முழுக்க தேடுறாங்க. அவளுக்கு தகுதி வாய்ந்த கணவனை தேட முடியல. அதனால அவர் என்ன பண்றார், ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மன்னன், அதனால பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாவனுடைய உதவியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகளை கூட்டிட்டு பிரம்மலோகத்துக்கு போறாரு. பிரம்மா வந்து எளிதில பார்க்க முடியாது இல்லையா, இருங்க கொஞ்சம் காத்திருங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த கொஞ்சம் காத்திருங்கள் அப்படின்னு சொல்றது பல யுகங்கள் கடந்து விடுகிறது. இப்ப பிரம்மா வந்து சொல்றார், வந்து அவர்கள் கிட்ட என்னப்பான்னு கேட்கறதுக்குள்ள இங்க பூலோகத்துல சத்தியுகம் போயிடுச்சு, திரேதாயுகம் போயிடுச்சு, துவாபர யுகமே வந்துடுச்சு. துவாபர யுகம் கடைசியே வந்துடுச்சு. அப்போ பிரம்மதேவர் சொல்றார், இந்த பெண்ணுக்கு தகுதி வாய்ந்த கணவன் இப்போ வந்து பகவான் பலராமர் தான், உடனடியா கீழே போய் நீங்க அவரோட திருமணம் செய்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்ற. அவங்க வராங்க, கீழே வராங்க, பூமிக்கு வராங்க. அப்போ பலராமரை போய் அனுப்புகிறார் ரைவத்தர். அப்போ வந்து பார்த்தா இந்த அம்மா சத்தியுகம் இல்ல, அதனால மிக உயரமா இருக்கிறாங்க. பலராமர் எல்லாம் நார்மல் சைஸ். அதனால என்ன பண்றாங்க, அவர் என்ன பண்றாரு, அவருடைய கலப்பையில ரேவதிய வந்து தொட்டு அப்படியே இறக்குறார். இந்த அம்மா அவரை விட குள்ளமாக மாறி விடுகிறாள். அவளோட அவருக்கு திருமணம் நடக்கிறது, பலராமருக்கு திருமணம் நடக்கிறது. பலராமருக்கு வந்து நிறைய லீலைகள்ல முக்கியமா இன்னொரு லீலை என்னன்னா, கிருஷ்ணர் எப்ப ருக்மிணிய திருமணம் செய்து கொண்டாரோ அப்போ ருக்மிணியினுடைய அண்ணன், அவன் பேர் ருக்மி, நல்லா புரிஞ்சுக்கணும். அவனை உடனே ருக்மிணின்னு சொல்லக்கூடாது. ருக்மிணியினுடைய அண்ணன் பேரு ருக்மி. அவன் வந்து விதர்ப நாட்டு மன்னன். அதாவது அவங்க அப்பா வந்து பீஷ்மக்கா ருக்மிணிக்கும் அப்பா தான், ருக்மிக்கும் அப்பா தான். இந்த ருக்மி தான் வந்து மிகப்பெரிய தடையா இருந்தான் ருக்மிணியினுடைய திருமணத்துக்கு. அவனுக்கு என்ன ஆசைன்னா, தன்னுடைய தங்கையை சிசுபாலனுக்கு தான் கொடுக்கணும். சேத்தி நாட்டு மன்னன் சிசுபாலனுக்கு தான் தகுதி வாய்ந்தவன், ஏன்னா அவனுக்கு நண்பன். அதனால தன்னுடைய தங்கை அங்கதான் கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான், தப்பா நினைக்கிறான். எப்போ கிருஷ்ணர் வந்து ருக்மிணியை கடத்தி கொண்டு போகிறாரோ அப்போ வந்து ருக்மி தான் ரொம்ப சண்டை போடுவான். அப்ப கிருஷ்ணர் வந்து ஒரு க்ஷணத்துல அவனை கொண்டுலான்னு போகும்போது ருக்மிணி வேண்டி கல்றார், இன்னைக்கு திருமணம் என்னைக்குதான் நமக்கு ஆகுது, என்னைக்கே என்னுடைய அண்ணனை கொல்லாதீங்க, மன்னிச்சிருங்கோ அப்படின்ட்டு அவ கேட்கிறா. அதனால கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரு, சரி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைய வந்து மொட்டை அடிச்சு தோத்ததுக்கு தண்டனை கொடுத்ததுக்கு சமமா அவனை விட்டுறாரு. ஆனா இவன் வந்து மாறவே இல்லை, ருக்மி வந்து மாறவே இல்லை. ருக்மியினுடைய மகள் வந்து ருக்மவதி கிருஷ்ணருடைய மகனாகிய பிரதம்னனை திருமணம் செய்து கொள்றார். அதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, ஒரு காலகட்டத்துல அவங்க வந்து துவாரகா வரான், ருக்மி வந்து துவாரகா வரான், பலராமரோட தாயம் விளையாடுறாங்க. இந்த தாயம் விளையாடும் போது ஏமாத்தும் போது அதை வந்து பலராமரால் தாங்கவே முடியல. ஒரே கதையில ஒரே போடு போடுறாரு. போட்டவன ருக்மி இறந்து விடுகிறான். இவன் வந்து ஏன்னா தவறுக்கு மேல தவறு செய்பவன், அதனால அவனை கண்டிக்க வேண்டியது பகவான் பலராமருடைய கடமையா போயிட்டது. அதனால ருக்மிய வந்து வதம் செய்தவர் பலராமர். அதுக்கப்புறம் இந்த சண்டையில, குருஷேத்திர சண்டையில பலராமர் வந்து நிறைய, ஏன்னா அவருக்கு வந்து துரியோதனனையும் பிடிக்கும். துரியோதனன் பீமன் ரெண்டு பேருமே பலராமருடைய சிஷ்யர்கள். இந்த கத சண்டை போடுறத வந்து பலராமர் சொல்லி கொடுக்குறாரு. அதனால ரெண்டு பேருமே சிஷ்யர்கள்ன்ற பட்சத்துல ரெண்டு பேரும் யார் கட்சி போடுறது நானு, அதனால நான் இந்த சண்டையில வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்த யாத்திரை போயிடுறாரு. அவர் தீர்த்த யாத்திரை எல்லாம் போயிட்டு எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வரும்போது நைமிசாரண்யத்துக்கு வரார். இதுக்கு முன்னாடி அங்க வந்து குருஷேத்திர போர்ல வந்து துரியோதனனை அவங்க வந்து அதர்மமாக கொண்டுட்டாங்கன்னு கொஞ்சம் கோவம் வருது. அப்புறம் சண்டை போடுறார். அப்புறம் சரி இது கிருஷ்ணருடைய விருப்பம்னு அவருக்கு தெரியும், அதனால அவர் அங்க இருந்து வர்றார்.
இதெல்லாம் சண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து வந்து நைமிசாரண்யத்துல பாகவதம் போயிட்டு இருக்கு. இது இங்க பாகவதம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் வந்து எங்க நடக்குதுன்னா, நமக்கு தெரியும், நேற்று நான் சொன்ன மாதிரி கங்கை கரையில சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜருக்கு சொல்றதுதான் மெயின் முக்கியமாக நடக்குது. இங்க இருந்த சபையில இருந்தவர் சுத கோஸ்வாமி, அவர் தான் வந்து நைமிசாரண்யத்துக்கு வந்தாருன்னு நம்ம கேள்விப்பட்டோம். வியாசருக்கு இன்னொரு சிஷ்யர் இருந்தார், அவர் பேர் ரோமஹர்ஷனர். அவர் ஒரு முனிவர் தான். ரோமஹர்ஷனர் தலைமையில நைமிசாரண்யத்துல வேள்விகள் நடத்தினாங்க. இடைவிடாம கேட்கறது. இவர் வந்து பாகவத புராணம், வேதங்கள், புராணங்கள் இதையெல்லாம் வந்து போதிப்பவராக ரோமஹர்ஷன முனிவர் இருந்தார். அப்ப நைமிசாரண்யத்துல இந்த இந்த உபன்யாசம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல பலராமர் வரார். அங்கு கூடியிருக்கும் அனைத்து முனிவர்களும் பலராமருக்கு வணக்கம் செலுத்தினாங்க, எழுந்து வணங்கினாங்க, வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இந்த ரோமஹர்ஷனர் பொதுவா நம்ம பாகவத வகுப்பு நடக்கும்போது கோயில்ல வந்து நம்ம திரை விளக்கப்படும் போது நம்ம வந்து நமஸ்காரம் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு பிரபுபாதர் சொல்றார். ஏன்னா பாகவதம் கேட்கறதும் பகவானை வணங்குவதும் ஒன்றுதான் அப்படின்னு ஒரு இருக்கு. அது வந்து பலராமருக்கு தெரியும். ஏன்னா பகவானை பார்த்து வணங்குவதும் பாகவதம் கேட்பதும் ஒரே செயல்தான். ஆனால் இந்த ரோமஹர்ஷனருக்கு கர்வம் அதிகம். பகவான் எவ்வளவு சாஸ்திரம் படிச்சாலும் பகவான் அங்க வந்திருக்கிறாரே அப்படின்ற ஒரு புரிதலே இல்லாமல் இருப்பது அவனுக்கு இருந்த அதீதமான கர்வம். அவனுக்கு ஒரு அடிப்படை ஞானமே இல்லை. இவ்வளவு படிச்சோம், சில நேரத்துல இது நடக்கும். அவர்கள் பெரிய நிலையில இருக்கலாம், அது வந்து மாயையின் சோதனைன்னு சொல்றாங்க. எப்போ வந்து படிப்படியா ஏறி மேல அது போனதுக்கு அப்புறம் மாயையின் வசத்தினால கர்வம் நிறைய வந்துடும். பக்தி பாதையில இருக்கிறவங்களுக்கு இந்த சோதனை நடக்கும். இந்த ரோமஹர்ஷனர் வியாசருடைய சிஷ்யர். வியாசர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. பக்தியினுடைய உன்னத நிலையில பேசுறதுக்கும் அவருக்கு எல்லா தகுதியும் வந்துருச்சு. பகவானை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார், பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா கர்வம் அதை விட பெருசாயிடுது. எப்ப கர்வம் அதை விட பெருசாகுதோ அதை கண்டிக்க வேண்டிய கடமை பகவான் தான். அந்த ரோமஹர்ஷன முனிவருக்கு எல்லா வரங்களும் இருந்தது. நீண்ட ஆயுள், நல்ல தேக ஆரோக்கியம், தொடர்ந்து பக்தி தொண்டு செய்வதற்கான ஆதாரமான எல்லா வசதிகளையும் வரமாக பெற்றிருந்தார். ஆனா அந்த கர்வம் வந்துச்சு இல்லையா, அந்த கர்வம் அவரை அழித்து விட்டது அப்படிதான் சொல்லணும். இதை கண்டறிந்த பகவானுக்கு எல்லாம் தெரியுமே. உள்ளையும் வெளியவும் இருக்கிறவராச்சு அவர். அந்தர் பகீர் அவஸ்திதம். பகவான் இதோ நரசிம்மோ பரத்தோ நரசிம்மோ, பகீர் நரசிம்மோ ஹிருதயே நரசிம்மோ. பகவான் உள்ளவும் இருக்கிறார், வெளியும் இருக்கிறார். அதனால ஒருத்தர் கபடத்தனம் செய்தால், பக்தி தொண்டில் கபடத்தனம் செய்தால் பகவான் அதை அனுமதிக்க மாட்டார். நம்ம வெளிப்புறமா மட்டும் பக்தரா இருந்து உள்ள பக்தரா இல்லைன்னா பகவான் கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கவே மாட்டார். அதுக்குதான் இது உதாரணம். அதைத்தான் பிரபுபாதர் எழுதுறார். ரோமஹர்ஷன முனிவர் வந்து ஒரு கபடதாரி. இவ்வளவு தெரிந்தும் பணிவு என்ற குணத்தை வளர்க்கல, கர்வத்தை வளர்த்துட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமே பண்ணல. பலராமர் என்ன பண்றாரு, ஒரு புஷா புல்ல எடுத்தாரு, இப்படி தொட்டாரு, அவ்வளவுதான், அவுட். ரோமஹர்ஷனர் உடனடியாக மரணித்தார், மரணத்தை தழுவினார். ஆனா அங்க குழுமி இருந்த முனிவர்களால அதை தாங்க முடியல. பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க, பகவானே இத மாதிரி பண்ணிட்டீங்களே, அவர் பாகவதம் சொல்லிட்டு இருந்தாரு எங்களுக்கு, அவரை கொன்னுட்டீங்களே, மன்னித்திருக்கலாமே அப்படின்னு பணிவாகத்தான் கேட்கிறாங்க. உடனே அவர் சொல்றார், அவனுடைய கர்வத்தை அடக்க வேண்டும், அதை வளர விட்டு கூடாது, அதனால அவனை நான் தண்டிச்சேன், அதற்கு பதில் வேற ஒரு உபகாரம் பண்றேன். அவருடைய மகனாகிய ரோமஹர்ஷனருடைய மகனாகிய சுத கோஸ்வாமி, அவர் பேரு உக்ரஸ்ரவா அப்படின்ற சுத கோஸ்வாமிய
நான் வந்து அதே எல்லா தகுதிகளையும் கொடுத்து அவரை நீக்கி இவரை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உயிர் கொடுக்கல. உயிர் பிச்சை கொடுத்திருக்கலாம் பலராமர், ஆனா அவரை வந்து அவருக்கு உயிர் பிச்சை கொடுக்காமல் அவருடைய மகன், ஒரு மகன் அப்படின்றவர் யாருன்னா தந்தையினுடைய மறுவடிவம்னு கூட சொல்லலாம். அதனால அவரை மன்னிச்சு அவருடைய மகனுக்கு அந்த தகுதிகளை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரங்கள், அந்த ரோமஹர்ஷனருக்கு கிடைச்சிருந்துச்சு இல்லையா வரங்கள், என்னென்ன வரம், நல்ல தேக ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், அதெல்லாம் இந்த சுதகோஸ்வாமிக்கு கொடுக்குறேன். அவர் வந்து இதை தொடர்ந்து பாகவத பாராயணத்தை அவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த வசதிகளை செஞ்சு கொடுக்கிறார் பலராமர். அவருக்கு அந்த வரப்பிரசாதத்தை கொடுக்கிறார். இதுதான் வந்து அவருடைய கருணைய நமக்கு காட்டுது. சோ இந்த சேவார்த்தி பகவான இன்னைக்கு நம்ம வந்து பாடணும், இன்னைக்கு அவரை நினைக்கணும். 12 மணி வரைக்கும் நமக்கு விரதம். இப்ப இந்த பகவான் பலராமர் வந்து இன்னும் 2 லீலைகள், முக்கியமான லீலைகள் அவருக்கு இருக்கு. எல்லா லீலையிலும் அவர் இருந்தாரு. இன்னும் 2 முக்கியமான லீலைகளை நான் சொல்லணும். ஒரு முறை பலராமர் யமுனை நதிக்கரையில கோபியர்களோட வீட்டில் இருக்கிறார். அவருக்கு என்ன ஆசை வந்ததுன்னா கோபியர்களோட யமுனையில குளிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. அதுக்காக யமுனையே அழைக்கிறார். யமுனை நீ எங்க பக்கத்துல கிட்ட வா அப்படின்னு சொல்லி. யமுனை வந்து அடங்கல, யமுனைக்கு புரியல, இவரும் பகவான் தான்ன்றது தெரியல, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்றார். உடனே என்ன பண்றாரு, கலப்பை எடுக்கிறார். எடுத்து அப்படி போட்டு இழுக்கிறார். இப்ப யமுனை வந்து பிரார்த்தனை பண்றார், உங்களுடைய பெருமை எனக்கு தெரியவில்லை, நான் கர்வத்தில் அழிந்து விட்டேன், மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து பலராமர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்ட பிறகு அப்புறம் அவர் விட்டுறார். அதுக்கப்புறம் வந்து அந்த அவருடைய லீலைகளை தொடர்ந்து செய்றார். இன்னும் ஒரு லீலை பலராமரை பற்றி முக்கியமான ஒரு லீலை. ஒரு முறை துவாரகையில இருக்கும்போது, துவாரகையில கிருஷ்ணருக்கு ருக்மிணியோட திருமணம் நடந்து நிறைய குழந்தைகள்லாம் பிறக்கிறாங்க. அதே போல பலராமருக்கும் அவருடைய குழந்தைகள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க, சந்தோஷமா துவாரகையில இருக்கிறாங்க. அப்போ வந்து கிருஷ்ணருடைய மகன் ஜாம்பவதிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அவனுடைய பேரு சாம்பா. சாம்பான்ற மகன் வந்து துரியோதனனுடைய மகளை கடத்தி கொண்டு வந்து திருமணம் செய்து கொள்கிறான். அந்த மகள் பேர் வந்து லக்ஷ்மணா. லக்ஷ்மணன் அப்படின்னா அது லக்ஷ்மணன் குறிக்கும், இது வந்து லக்ஷ்மணா, அவ பேர் வந்து லக்ஷ்மணா. அப்ப துரியோதன கூட்டம் எல்லாம் என்ன பண்ணுச்சு, அவங்கதான் எதிர்பார்வை சண்டையும் சாடியுமா இருக்கிறவங்களாச்சே. அவங்க துரியோதனன் அண்ட் கௌரவர்கள்ல என்ன பண்ணாங்க, சாம்பாவையும் அந்த அவர்களுடைய மகளான லக்ஷ்மணாவையும் அவங்க சிறை வச்சிடறாங்க. நாங்க விடுதலை கொடுக்க மாட்டோம், நாங்களே அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் சாம்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சிறை கைதியாக மாற்றி விடுகிறார்கள். இது கேட்டவொன்னே பலராமருக்கு கோபம் வந்துருக்கு. சமாதானம், அவங்க ஒருத்தர் திருமணம் செய்து கொண்டார்கள், இனி விட்டுருங்க, அவங்கள நல்லா வாழறதுக்கு விடுங்கன்ட்டு சமாதான தூதராக வராரு பலராமர். இந்த கௌரவ கூட்டம் அதெல்லாம் கேட்கல. நீ என்ன சொல்றது, நீ வந்து ஒரு நீங்கெல்லாம் இடம் பசங்க அப்படின்னு மட்டமா துரியோதனன் பேச ஆரம்பிக்கிறான். சமாதானமாக நாங்க மரியாதையாக வந்ததுக்கு நீ வந்து மட்டமா பேச ஆரம்பிக்கிறியா, இது நான் யாருன்னு காட்டுறேன்னு எடுக்கிறார். உடனே கலப்பி எடுத்து அஸ்தினாபுரத்தையே இழுத்துக்கு தள்ளிடுவேன், எடுத்து கடல்ல தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்தினாபுரமே ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கலப்பைன்றது சாதாரணம்னு நினைச்சுக்கிறாங்க, ஆனா அது வந்து அசாதாரணமானது. பகவான் பலவான் அங்க வந்து காட்டின உடனே துரியோதன கூட்டம் எல்லாம் வந்து மன்னிப்பு கேக்குது. அந்த பகவான் பலராமருடைய திருவடிகள்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு, பகவானே மன்னிச்சிருங்க, நாங்க லக்ஷ்மணாவையும் சாம்பாவையும் தேவையான திருமண பரிசுகள் எல்லாம் கொடுத்து நல்லபடியா அனுப்பி வைக்கிறோம்னு சரண்டர் ஆனாங்க. இந்த மாதிரியாக பலராமருடைய லீலைகள் நிறைய இருக்கு. அவர் வந்து ஆன்மீக குரு பிரதிநிதியம் செய்யறவர் பலராம். அவருக்கு வந்து பிடிச்ச பானகம் வந்து வருணின்னு சொல்றாங்க. இந்த வருணிய எப்படியோ செய்யணும்னு சொல்றாங்க. நான் இது வரைக்கும் அதை கேள்விப்பட்டதில்லை. இங்க பக்தர்கள் வந்து அந்த பாலை திரிவடைய செய்து
அதுல இருந்து பன்னீர் செய்வாங்க. அந்த பன்னீர் செய்யறதுல இருந்து வர தண்ணியில வந்து தேனை கலந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்றதா கேள்விப்பட்டேன். நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. பலராமருக்கு பிடிச்ச ஒரு பிடித்த உணவு பண்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா தேன். அதனால பக்தர்கள் இன்னைக்கு தேனை வந்து இல்ல தேன் மூலமாக ஏதாவது செஞ்சு கூட வைக்கலாம். இல்ல பொதுவா வந்து பலராம் அவருடைய அவதரித்த தினமான இன்று கிருஷ்ணருக்கு என்னென்ன படைக்கிறோமோ அதெல்லாம் கூட படைக்கலாம். தனிப்பட்ட முறையில அப்படி படையல் அப்படி கிடையாது. துளசியும் போட்டு உங்களுக்கு என்னென்ன பலகாரம் செய்ய தெரியுமோ எல்லாத்தையும் செஞ்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அதனால இன்னைக்கு வந்து நம்ம வந்து 12 மணி வரைக்கும் உபவாசம். அதுக்கப்புறம் நீங்க உபவாசத்தை விட்டுடலாம். விட்டுட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் மேற்கொள்ளலாம். அவரிடம் என்ன கேட்கணும்? இன்னைக்கு பலராமருடைய திருநாள், அவதரித்த நாள். அவர்கிட்ட என்ன கேட்கலாம் பக்தர்கள் அப்படின்னா, ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான பலத்தை கேட்க வேண்டும். பகவானே எங்களுக்கு வந்து ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள முன்னேறதுக்கு நீங்க தான் பலத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா அவர் கண்டிப்பான ஆதிகுரு, நம்மை கண்டிப்பார். நாம் செய்யும் தவறுகளை மன்னிக்குமாறு நித்யானந்த பிரபு அவதாரம். அவர் தான் வந்து நித்யானந்த பிரபுவாக கருணையின் முழு வடிவமாக, சைத்தன்ய மகாபிரபுவை விட நித்யானந்தர் வந்து மிக 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 கருணை வாய்ந்தவர். இதுல எப்படி கிருஷ்ண லீலையில பலராமர் ரொம்ப கண்டிப்பா இருக்கிறார், ஆனா நித்யானந்தராக அவர் வரும்போது கருணையின் மொத்த வடிவமாக இருக்கிறார். அவரிடம் நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான சக்தியை அளிக்குமாறு பிரார்த்தனை செய்யலாம். நாம வந்து தினமுமே பலராமரை வணங்குகிறோம். பிரபுபாதரை ஒரு முறை சிஷ்யர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அரே ராமா அரே ராமான்னு சொல்றோமே, அந்த ராமா யாரை குறிக்கிறதுன்னா, நமக்கு சம்பிரதாயத்துல அந்த ராமர் வந்து பலராமரை குறிக்கிறது. அதனால அது வந்து நம்ம வந்து அரே ராம 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 ஹரே ஹரே சொல்றோம்ல, அது கிருஷ்ண பலராமரை குறிக்கிறது. சில நேரத்துல ஒரு முறை பக்தர்கள் வந்து வேற ஒருத்தவங்க வந்து ராமரை குறிக்கிறது, ராமச்சந்திரனை குறிக்கிறதுன்னு சொல்லும்போது பிரபுபாதர் சொன்னார், அதுவும் தவறு கிடையாது. நான் முக்கியமா நம்ம சம்பிரதாயத்துல இந்த ராமர் வந்து பலராமரை குறிப்பதாகத்தான் பிரபுபாதர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால பிரத்யேகமா நம்ம பலராமரை ஸ்லோகங்களை கொண்டு வணங்கணும்னு இல்லை. ஏன்னா அவருடைய நாமத்தை நாம் தினம் தினம் ஜபிக்கிறோம், தினம் அவருடைய புகழை பாடுகிறோம். அதனால ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பலராமருடைய புகழை தினமும் பாடிக்கொண்டிருக்கிறோம். அவரை போன்று நாமும் பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு தேவையான ஆன்மீக பலத்தை கொடுக்குமாறு இன்று பிரார்த்திப்போம். பக்தர்கள் அனைவருக்காகவும் இன்னைக்கு நான் வந்து பலராமரிடம் எல்லாருக்குமே ஆன்மீக சக்தி கிடைக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையை முன் வச்சு இன்னைக்கு மங்கள ஆரத்திலையும் தர்ஷன ஆரத்திலையும் அவரை வேண்டி கேட்டுக்கொண்டேன். பக்தர்களுக்கு இந்த லீலைகள்ல ஏதாவது சந்தேகம் இல்ல கூடுதல் கருத்துக்கள், நான் நிறைய விஷயங்களை பலராமரை பற்றி பேசணும்னா நாள் போராது, காலங்கள் போதாது. அனந்த சேஷன் எப்படி இடைவிடாம புகழ் பாடிக்கொண்டிருக்கிறாரோ அப்படி நம்ம பாட முடியும். எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு மிக குறைந்த அறிவு, அந்த அறிவை கொண்டு இவ்வளவுதான் பேச முடிஞ்சது. அதனால நீங்கள் ஏதாவது மூத்த பக்தர்கள் கூடுதல் பலராமரையினுடைய புகழ்ச்சியை பாடுறதுன்னா பாடலாம், இல்ல சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. மாதாஜி இன்னைக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகம் எது இருக்குதா மாதாஜி? பாடல்கள் அப்படி ஏதாவது? தசாவதார பாடல்ல பாடிட்டோமே, அதுல வருது இல்லையா பலராமரை பத்தி, அலதர ரூபா, அல அப்படின்னா கலப்பை, அலதர அந்த கலப்பையை தாங்கியவரே அப்படின்னு பாடுறோம். அலதர ரூபா அதை பாடலாம். சரி மாதா, எதுல எடுக்கலாம் மாதாஜி? அது தசாவதார பாடல் வைஷ்ணவ சாங்ஸ்ல இருக்கும் பாருங்க, ஜெய கோஸ்வாமி. சரி மாதாஜி, நன்றி மாதாஜி. அதுல நீங்க அந்த பாட்டை பாடலாம். நீங்க அதனாலதான் முதல்ல வகுப்பினுடைய ஆரம்பத்துல அந்த குழந்தைகளை வச்சு அந்த பாட்டை பாட வச்சது. நீங்க பாடலாம். சரி மாதாஜி, நன்றி மாதாஜி. அவரை பாட நிறைய பகவானுடைய ஹரே கிருஷ்ண மாமந்திரம் வந்து
பலராமரையும் குறிக்குதுன்னு நான் சொன்னேன். அதனால நிறைய சாண்டிங்கே பண்ணலாம். பகவான் பலராமரை பற்றி நிறைய கேட்டுட்டோம் இப்ப. அதனால அவரை பாடலாம்னா ஜபம் நிறைய பண்ணலாம். நீங்க வேற ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள்? நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். மான்சா கல்பதருபச கிருபா சிந்து தேவச பதிதானம் பாவனேபியோ நன்றி.